ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ரெடில்ஸ் தான் போயிட்டுருக்கேன். எதுக்குன்னா கொஞ்சம் துணிலாம் வாங்கணும். அதுக்கு தான் நானும் என் பொண்ணும் போயிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற வேலை இருக்குது என் பொண்ணுக்கு. அது எதனாலன்னா, அவளுக்கு வந்து கொஞ்சம் பெயின் பிரச்சனை இருந்தது, தொல்லை இருந்துச்சு. சரின்ட்டு இப்போ வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எதை திறந்தாலும் அந்த பெயின் மருந்தோட விளம்பரம் வருது. அதாவது உங்கள் பொண்ணுக்கு பேநீர் பிரச்சனை இருக்கா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இந்த மருந்து வாங்குங்கன்னு ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் பேசுவார். அந்த மருந்து பேர் சொல்லலை, அவர் பேசுவார். அந்த மருந்து தான் நான் வாங்கி என் பொண்ணுக்கு போட்டேன். சரி போகுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ரொம்ப பெயின் இல்லை, கொஞ்சம் இருந்தது. சரி போட்டால் போயிடும்னு நினச்சிட்டு போட்டேன். லாஸ்ட்டில் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுக்கு ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. தலையில் கட்டி கட்டியாக புண்ணு மாதிரி வந்துருச்சு. அதாவது இது என்ன, நான் டாக்டரை பார்க்க போனப்போ அவங்க என்ன சத்தம் போட்டாங்க, எதுக்கு நீங்கள் டாக்டரோட ஆலோசனைலாம் இல்லாமல் ஏன் கண்ட மருந்து வாங்கி போடுறீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டாங்க. அவங்க டாக்டர் சொல்கிறது உண்மை தான். நம்ம விளம்பரத்தை நம்பி வாங்கி போடக்கூடாது எதுவுமே. இவ்வளோ தூரம் ஆகி பெயின் தலையிலேருந்து போச்சா அந்த மருந்து போட்டுனா 1% கூட போகலை. அதுதான் உண்மை. அது போகவே இல்லை. அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க, இருந்தாலும் நமக்கு எது செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிவிட்டு நம்ம டாக்டர்ஸை கேட்டு தான் பார்த்து வாங்கணும். அப்படி வாங்கினது நம்மளோட தப்பு தானே. அப்புறம் அவங்கள நம்ம சொல்லி என்ன செய்ய முடியும். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அவர் கொஞ்சம் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அப்படியே மணி டெக்ஸ்டைல்ஸ் வந்தோம். கொஞ்சம் துணி எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் வந்திருந்தோம். பையனுக்கு வந்து கொஞ்சம் டிஷர்ட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு அதுவும் வாங்கி பில் போட்டுட்டு, பசங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. அதாவது நம்ம எதை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போல்லாம் எல்லா துணிமணியுமே நிறையா தான் இருக்குது. கலெக்ஷன் எல்லாமே வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. பாருங்கள், பசங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் இவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் அதில் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நமக்கு ஒரு ட்ரெஸ் வாங்காமல் போனால் மனசாந்தி கிடையாது அப்படின்ட்டு சுடிதார் பார்க்கலான்ட்டு போனேன். எப்போவுமே நான் கொஞ்சம் சின்ன, அதாவது ரொம்ப குள்ளமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே ஃபிட்டிங் தான் எடுப்பேன். அந்த பொண்ணு சிரிச்சா, அக்கா நான் காமிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எடுங்க, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, கீழே கட் பண்ணி தைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாள். சரின்னு அவகிட்ட சிரிச்சுக்கிட்டே அதையும் வாங்கிக்கிட்டு, அப்புறம் அதில் அவள் காமிச்ச ட்ரெஸ்ஸில் வந்து 3 பீஸ் மாதிரி காமிமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவள் அதில் ஒன்று காமிச்சா. ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் பிடிச்சிருந்தது. அதை மட்டும் எடுத்து பில் போட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நடந்து வரும்போது நிறைய பொம்மைகள்லாம் நல்லா அழகழகாக வச்சுருக்காங்க. வச்சு அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுலாம் போட்டு குட்டி குட்டி பொம்மைங்களாக வச்சு நல்லா தான் இருக்குது கடையெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ட்ரெஸ்ஸு தான் வாங்கியிருந்தேன். அந்த ஒரு வளர்ந்த பொம்மை ஒன்று நின்றுச்சு. நான் போயிட்டு அது பக்கத்தில் நின்றுட்டு, பாப்பா எப்படி இருக்கேன் அப்படின்னேன். இப்போதாம்மா அந்த அக்கா உங்களை சுடிதாருக்கு கிண்டல் பண்ணாங்க, உண்மையிலே அப்படிதாம்மா இருக்கீங்க, அவர் தோல் ஹைட்டு கூட இல்லை, இடுப்பை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே கூலிங் கிளாஸ் மாதிரி கண்ணாடி வச்சுருந்தாங்க. நான் வந்து எடுத்து நான் போடுறதுக்காக ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே என் பொண்ணு, இல்லைம்மா அது பாப்பா குழந்தைங்களுக்கு உள்ளதும்மா அப்படின்னு சொன்னான். சரின்னு அதில் என் பேத்திக்கு ஒரு கண்ணாடி வாங்கினேன். அதுவும் வாங்கிட்டு பார்க்கும்போது இந்த சைடு வந்து பொம்மைங்க நிறைய வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு பூனை பொம்மை இருந்தது. ஐயோ, எனக்கு அதை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு பூனைக்குட்டி நாங்கள் வளர்த்தோம். ரொம்ப நல்லா கொழு கொழுன்னு நல்ல பெரிய பூனையாக இருப்பான். அவன் வெளியே போனான் பாருங்கள், அது நான் போவான் 2 நாள், அப்படி 2 நாள் கூட காணாமல் போவான், வந்துடுவான் வீட்டுக்கு. ஆனால் அன்றைக்கி போனவன் வரவே இல்லை. அது யாரோ பிடிச்சிட்டாங்க போல். நல்லா ரொம்ப கொழு கொழுன்னு இருப்பான், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அவனை வந்து அப்படியே அதே அதே கலர்லேயே அந்த பூனை இருந்தோன்னே எனக்கு எடுத்தோடனே எங்கள் பூனை ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு அதை கீழே வைக்கவே மனசில். பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எங்கே இருக்கானா இல்லை எதுவும் ஆயிடுச்சா என்னன்றது தெரியல. பாருங்கள், இப்படி தான் இருப்பான் அவனும், நல்லா கொழு கொழுன்னு. வைக்கவே மனசு இல்லை. ரேட்டு வந்து 600 700 போட்டிருந்தாங்க. சரின்னு பார்த்துட்டு அப்படியே பில் போட்டுட்டு வந்துட்டோம். அந்த பில்லிங்க்கு வந்து வெளியில் வந்து கிஃப்ட்டு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு 3000 4000 போல் வாங்கியிருந்தேன். சரி என்ன தான் கொடுக்குறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பேப்பர் வாங்கிட்டு வெளியில் தான் வந்து பார்த்தோம். பார்த்தா அந்த அண்ணன் ஒரு அரிசி போடுற வாளி மாதிரி ஒன்று எடுத்து வச்சாங்க. அதில் ஐயையோ, இந்த வாளிலாம் வேண்டானே, ஏகப்பட்ட வாளி வீட்டில் இருக்குது, வேறு ஏதாவது கிஃப்ட் இருக்கானே அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு
சின்ன ஹாட் பாக்ஸ் மாதிரி வேணால் இருக்குமா, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி கொடுங்க நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு குட்டி ஹாட் பாக்ஸ், ஒரு ஒரு 10 20 சப்பாத்தி, 10 15 சப்பாத்தி போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி. இப்போ எங்கேயாவது போகணுன்னா டக்குன்னு அதில் ஏதாவது ஒரு சூடாக வச்சு ஒரு வேளைக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொண்டு போகலாம். சூடாக தான் இருக்கும் போல் அதில். ஹாட் பாக்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதை கொடுத்தாங்க. என் பொண்ணு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு, "என்னம்மா பாப்பா வீடியோ எடுக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "இல்லை, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறாங்க" அப்படின்னேன். "அப்படியாம்மான்னு?" அவருக்கு ஒரே சிரிப்பு வேறு. அதுக்கப்புறம் அவர் மாற்றி தந்த அந்த பாக்ஸை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பலான்னு பார்த்தா ரெடில்ஸ் ஃபுல்லாக சரியான டிராஃபிக்கு. பஸ் ஸ்டாண்ட் வழியாக வரவே முடியாது. அப்புறம் அந்த மணி டெக்ஸ்டைல் ஆப்போசிட்லேயே பின்னாடி ஒரு ரோடு போகும். அது வந்து அந்த ரோடு எப்படி வரோன்னா, இந்த ரெடில்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நரிக்குறவர்கள் வாழ்கிற இடம். அந்த இடம் வந்து நான் நான் இந்த ரெடில்ஸ்க்கு வந்ததுலேருந்தே அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. இன்னும் நமக்கு முன்னாடியிலேருந்தே இருப்பாங்க. நான் வந்ததுலேருந்தே பொதுவாக சொல்கிறேன். எனக்கு அந்த இடம் வழியா வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவங்க எல்லாரும் நல்லா வெளியில் உட்காந்து ஆண், பெண் பேதம் இல்லாமல் நல்லா உட்காந்து பேசி சிரிச்சிட்ருக்க, அப்படி இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அதேமாரி அவங்க குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா, அவங்க பாட்டுக்கு மண்ணில் அங்கே இங்கே விளையாடுவாங்க. ஆனால் அவங்களாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்கள பொத்தி பொத்தி பார்க்குறோம். ஆனாலும் ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துடுது பசங்களுக்கு. இது ஏன் நம்ம யோசிக்கும்போது அவங்க இயற்கையோடயே வாழ்கிறாங்க. அதுதான் உண்மை. பசங்க மண்ணில் விளையாண்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அது வந்து ஹைஜீனிக் கிடையாது. நம்மலாம் சின்ன பிள்ளையில வந்து மண்ணில் தான் நம்ம விளையாண்டு எல்லாம் வளர்ந்தவங்க தான். இப்போ தான் நம்ம வந்து மண்ணில் வச்சோம்னு கையை வச்சுட்டா அது சுத்தம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. இயற்கையோடே வாழ்ந்து அந்த பிள்ளைங்கள வளர்க்குறாங்க. அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அவங்களுமே நிறைய டிவிலாம் வாங்கி வச்சுட்டு அவங்களும் இப்போ டிவி முன்னாடி முடங்குறாங்களோன்னு அந்த வழியாக வரும்போது எனக்கு ஒரு யோசனை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் வெளியே தான் உட்காந்துருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு அந்த குழந்தைங்களையும் பார்த்துட்டு, எப்போவுமே நம்ம இயற்கையோடு கலந்து வாழ்கிறது நமக்கு ரொம்ப நல்லது தான். அது அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப கற்றுக்கணும். உண்மையிலே எனக்கு இந்த வழியாக வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்படி தான் பொழுது போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.